25 லட்சம் ரூபா பெட்டி. எம்ஜிஆர் திட்டின அடுத்த நாளே தேங்காய் சீனிவாசன் வீட்டுக்கு வந்த அந்த அதிசயம். நண்பர்களே, சினிமா உலகத்துல இது போல ஒரு நட்பு இருந்ததா? தேங்காய் சீனிவாசன் எம்ஜிஆர் உறவு அப்படிப்பட்டது. கல்மனம் நாடகத்துல தேங்காய் வியாபாரியா நடிச்சதால தான் தேங்காய் சீனிவாசன்னு பேர் வந்துச்சு. எம்ஜிஆர் மேல அளவு கடந்த பாசம். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை, குடிப்பழக்கம். குடிகாரன் படத்துக்கு எம்ஜிஆர் வந்தப்போ நிஜமாவே குடிச்சிட்டு வந்த சீனிவாசனை பார்த்ததும் தொழில் செய்யற இடத்துல இப்படி வரக்கூடாதுன்னு கண்டிச்சாரு. அவ்வளவு அக்கறை. ஆனா பெரிய திருப்பம் வந்தது. கிருஷ்ணன் வந்தான் படத்துல. படம் எடுக்க வேண்டாம்னு எம்ஜிஆர் எவ்வளவோ சொன்னாரு. சீனிவாசனோ கேட்கல. சிவாஜி கால்ஷீட் வேணும்னு கேட்டாரு. எம்ஜிஆர் வாங்கித் தந்தாரு. படம் பாதியிலேயே நின்னுடுச்சு. பணம் இல்லை. ராமாவரம் தோட்டத்துக்கு ஓடினாரு சீனிவாசன். எம்ஜிஆர் கடுமையா திட்டி அனுப்பிட்டாரு. என் தெய்வமே என்ன திட்டிட்டாரேன்னு நண்பர்கள் கிட்டெல்லாம் அழுதுகிட்டே சொன்னாரு சீனிவாசன். அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வந்ததும் ஒரு பெட்டி. எம்ஜிஆர் அனுப்பி வச்சது. உள்ள 25 லட்சம் ரூபா. என் தெய்வத்தை தப்பா நினைச்சிட்டேனேன்னு மறுபடியும் அழுதாரு சீனிவாசன். கடைசி வரை எம்ஜிஆர் கிட்ட அப்படி ஒரு பக்தி. எம்ஜிஆர் போயிடுவாரோன்னு கேள்விப்பட்டப்போ நான் தான் முதல் மாலை போடணும்னு 100 ரூபாய் நோட்டை பத்திரமா வச்சிருந்தாரு. ஆனா கடைசியில எம்ஜிஆர் தான் சீனிவாசனுக்கு மாலை போட்டாரு.